الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وقال أيضا من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுவதாக. மேலும் அல்லாஹ் ஒருத்தன் என்ற ஏகத்துவ பணியை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாகவும் ரஹ்மத்தாகவும் அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய ஸலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உலமாக்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் தக்வாவை, இறை அச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, நாம் ஒரு புனிதமான பாவத்தை சுட்டரிக்கக்கூடிய ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகும். இந்த மாதத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை ஏனைய மாதங்களில் அல்லாஹ் வைத்தது கிடையாது. 12 சிறப்புகளை அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம், அந்த மாதத்துக்கு மாத்திரம் குறிப்பானது. ஏனைய மாதங்களில் இந்த சிறப்பு கிடையாது. அல்லாஹு தஆலா 12 மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதில் 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அந்த மாதங்களில் யுத்தம் கூட செய்ய முடியாது என்ற ஒரு விடயத்தை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது. அந்த 4 மாதத்துக்குள் ரமலான் மாதம் வரவில்லை. ரஜப், துல்ஹிஜ்ஜா, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தான் 4 மாதங்கள். அந்த சிறப்பான மாதத்துக்குள் ரமலான் என்ற மாதம் வரவில்லை. என்றாலும் அந்த 4 மாதங்களுக்கு விடவும் அல்லாஹ் ரமலான் மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். முதலாவது சிறப்பு. ஏன் இந்த சிறப்பை இந்த ரமலானுடைய முதலாவது குத்துபாவில் உங்களுக்கு முன் நாங்கள் வைக்கக்கூடிய நோக்கம் என்னவென்றால், ஒரு மாதத்தின் சிறப்பை விளங்கினால்தான் அந்த மாதத்தில் நாம் எதை செய்யலாம். இந்த புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம், கண்ணியமான மாதத்தை அடைந்திருக்கிறோம்.
இந்த மாதத்தை நாம் எதில் எண்ணத்தில் ஈடுபட வேண்டும் என்று பேசக்கூடிய நானும் நீங்களும் சிந்திப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதத்துடைய முதலாவது சிறப்பை சொன்னார்கள். இதா ஜா ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜினான். ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தை திறக்குகிறான். சொர்க்கத்தை திறந்து நீங்கள் சொர்க்கவாதிகளாக மாறிவிடுங்கள் என்பதற்கு சொர்க்கத்தை திறக்குகிறான். அன்பார்ந்தவர்களே, சில அமல்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுகிறான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். இப்படி எல்லாம் சில அமல்களில் வந்திருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை திறந்தது மாத்திரம் அல்ல, உல்லிகத் அப்வாபுன் நீரான், நரகத்துடைய கதவை அல்லாஹ் மூடி விடுகிறான். இரண்டாவது சிறப்பு. மூணாவது, நரகத்துடைய கதவை மூடியது மாத்திரம் அல்ல, ஒரு மனிதன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்மானிப்பதற்கு மிகவும் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஷைத்தானையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் சங்கிலி போட்டு கட்டி விடுகிறான். மூணாவது சிறப்பு. நான்காவது சிறப்பு, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் ஏடு, உலகத்தின் யாப்பை, உலகம் எப்படி நடைபெற வேண்டும், உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யாப் என்ற குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய மாதமாகும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறங்கிய மாதமாகும். அடுத்த சிறப்பு, இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதம். அந்த இரவையில யார் நின்று வணங்குகிறாங்களோ, நல்ல அமல் செய்கிறாங்களோ, 1000 மாதம் 83 வருஷம் கிட்டத்தட்ட அமல் செய்ததுக்குரிய நன்மையை அல்லாஹ் தரப்போகிறான். இந்த மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் அந்த சிறப்பை வைத்திருக்கிறான். யார் ரமலானுடைய காலத்தில் ஒரு உம்ரா செய்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய காலத்தில் உம்ரா செய்வது என்னுடன் சேர்ந்து ஒரு ஹஜ்ஜை செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். உம்ரா ரமலானுடைய காலத்தில் செய்யக்கூடிய பாக்கியம் என்னன்னா, ஹஜ்ஜி செய்யக்கூடிய அல்ல, அந்த ஹஜ்ஜி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களின் ஓட இருந்து ஹஜ்ஜி செய்த நன்மையை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் தருகிறான். அடுத்த நன்மை, அடுத்த இந்த ரமலானுக்கு மாத்திரம் குறிப்பான ஒன்றுதான், பல மடங்கு ஒரு அமலுக்கு அல்லாஹ் பல மடங்கு கூலியை தருகிறான். ஒரு ஃபர்லு செய்தால் 70 ஃபர்லுடைய நன்மை. ஒரு சுன்னத்தை செய்கிறோம், அந்த சுன்னத்தை செய்தால் ஒரு ஃபர்லுடைய நன்மை. இது வேற எந்த மாதத்திலும் இல்ல, எந்த காலத்திலும் இல்ல, எந்த இடத்திலும் இல்ல. இரட்டிப்பான கூலி. அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் அமல் செய்கிறானா, அந்த அமல் செய்கிற நேரத்தில் 10 to 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான், இரட்டிப்பாக்கி கொடுக்கிறான். இல்ல சியாம், நோன்பை தவிர. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு குறிப்பானது, அல்லாஹ் தான் அதுக்கு கூலியாக கொடுக்கிறான். அது இந்த மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மாதத்தில் தான் மனிதர்களாக இருக்கக்கூடிய
சஹாபாக்களுக்கு உதவியாக மலக்குமாரை கொண்டு அல்லாஹ் இறக்கி உதவி செய்த அந்த பத்ர் நடந்த மாதமாகும். யார் ஒரு முஃமின்களாக வாழுகிறார்களோ, ஈமான் உள்ளவர்களாக வாழுகிறார்களோ, அவர்களுக்கு நாங்கள் மலக்குமாரை கொண்டு இறக்கி உதவி செய்வோம் என்று இஸ்லாத்தில் படித்து தந்த மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதமாகும். இந்த ரமதானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் குறிப்பான ஒரு தொழுகையையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏனைய மாதங்களில 11 மாதங்களில ஒரு குறிப்பான ஒரு தொழுகை இல்லை. அது பெருநாளுடைய தொழுகை, அது பெருநாளுடைய தொழுகை தான். தனி முஹர்ரம் என்ற மாதத்துக்கு ஒரு தனி தொழுகை, சஃபர் என்ற மாதத்துக்கு ஒரு தனி தொழுகை, ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு ஒரு தனி தொழுகை அல்லாஹ் வச்சது கிடையாது. ரமதான் மாதத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் குறிப்பான ரமதானுக்கு மாத்திரம் தொழக்கூடிய ஒரு தொழுகையை அல்லாஹ் வச்சிருக்கிறான், தராவீஹ் தொழுகை. அந்த தராவீஹ் தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன். யார் ரமதானுடைய இந்த தராவீஹ் தொழுகையை ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தவர்களாக யார் தொழுகிறார்களோ அல்லாஹ் அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த மாதம் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அடிக்கடி சந்தித்து குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்ட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்ட, இப்படி நடந்த ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். அன்பார்ந்தவர்களே, அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, இந்த மாதத்தை இப்படி சிறப்பான ஒரு மாதத்தை மீண்டும் சந்திக்கக்கூடிய, நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த மாதத்தில் நாம என்ன செய்யணும்? அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்பருடைய ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் யார் இந்த மாதத்தை அடைந்தும் இந்த மாதத்தை சரியாக பிரயோசனம் அடையவில்லை, தௌபா செய்யவில்லை, வாழ்க்கையில் இருக்கும் பாவத்தை விளங்கி அதிலிருந்து விலகி அமல் செய்து சொர்க்கத்தை யார் சம்பாதிக்கவில்லையோ அவர் நாசம் அடையட்டும் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தௌபா. உலகத்தில் நபிமார்களை தவிர ஏனைய மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம் ஹத்தா. பேசுற மிம்பரில் இருக்கிற நானும் பாவம் செய்யக்கூடியவன் தான். மிம்பரில் இருந்து கீழே இருக்கக்கூடிய நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் தௌபா செய்யத்தை விரும்புகிறான். இந்த ரமதான் மாதம் வந்துட்டா அல்லாஹ் நம்ம மனதை இலேசுபடுத்துகிறான். அதனால அன்பு சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தில் நாம் ஒவ்வொரு ஆளும் தௌபா செய்யணும். என் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் எடுத்து நடக்கலையா, உறுதிமொழி எடுக்கணும். இந்த ரமதானில இருந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் இனி எடுத்து நடப்பேன். அது மாத்திரம் அல்ல, என்ற குடும்ப வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கிறதா, அதில் நான் விலகி நல்ல முறையில் நான் நடந்து கொள்வேன் என்று தௌபா செய்யணும். என்ற அஹ்லாக்கில நற்குணத்தில ஏதோ ஒரு முன்ன பின்ன இருக்கின்றா, அதிலிருந்து தௌபா செய்யணும். என்ற வியாபாரத்தில் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறேன், ஹராமான முறையில் உழைக்கிறேன், ஏமாற்றி உழைக்கிறேன்,
கஸ்டமரை கஷ்டப்படுத்தி உழைக்கிறேன், இதிலிருந்து தௌபா செய்யணும். வெறும் இபாதத்துக்கு மாத்திரம் தௌபா அல்ல, என வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொன்றிலும் நான் நினைத்து தௌபா செய்யக்கூடிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தௌபா செய்து மீளவில்லை என்றால் வேற எந்த மாதத்திலும் ஷைத்தான் தௌபா செய்வதற்கு நம்மளை விட மாட்டான். இரண்டாவது, இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார். வபிஅஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹு தஆலா ஈமான்தாரிகளுடைய அடையாளத்தை சொல்லும் போது சொல்லுகிறான், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொள்வார்கள். நாம் எல்லோரும் சஹருக்கு எழும்புகிறோம். அந்த சஹரை வெறும் சாப்பாட்டுக்கு மாத்திரம் நான் வைத்து விடக்கூடாது. அந்த சஹருடைய நேரத்தில் நான் அல்லாஹ் அடிவானத்துக்கு வரப்போகிறான், தேவைகளை கேட்க போகிறான். யார் பாவ மன்னிப்பு கேட்கிறீங்களோ கேட்டுக்கொள்ளுங்க என்று கேட்கிறான். அந்த சஹருடைய நேரத்தை இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய என்று ஏராளமான இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அந்த இஸ்திக்ஃபாரை சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறணும். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் இந்த பள்ளிவாசலில் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளுடைய மனதிலையும் உங்களோட கஷ்டங்கள் ஏதாவது இருக்கிறான்னு கேட்டா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் நம்மள கஷ்டத்தை சொல்லுவோம். சிலர்கள் கடன் தொல்லை என்று சொல்லுவோம், சிலர்கள் வீட்டில் பிரச்சனை என்று சொல்லுவோம், சிலர்கள் பிசினஸ்ல பிரச்சனை என்று சொல்லுவோம். இப்படி ஏராளமான பிரச்சனைகளை நாம் ஒவ்வொரு ஆளும் சொல்லுவோம். அன்பு சகோதரர்களே, இந்த அனைத்து பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார். மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅல அல்லாஹு லிகுல்லி தீக்கின் மக்ரஜா. யார் என்ற வாழ்க்கையில இஸ்திக்ஃபாரை கடைபிடித்துக் கொள்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவளை இருக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, முதலாவது தௌபா, இரண்டாவது இஸ்திக்ஃபார். இந்த ரெண்டையும் செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு அமல் ஒன்றுதான் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை ஓதணும். குர்ஆன் இறங்கிய மாதம் அன்பார்ந்தவர்களே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கிய மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் போது குர்ஆன் இறங்கிய மாதம் என்று தான் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை ஓதுறோமா? என்ற மனசுக்குள்ள எவ்வளவு கல் நெஞ்சம் இருந்தாலும், எவ்வளவு முரட்டு தன்மை இருந்தாலும், அந்த குர்ஆன் ஓதுவத்தின் மூலமாக அல்லாஹ் இலேசாக்கி விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் மிஸ் ஆகா, நோம்புலையும் தான் ஒரு நியூஸ் பேப்பர் அந்த அவருக்கு மிஸ் ஆகிறல்ல. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன வந்திருக்கிறத பார்க்கணும். ஆனா அல்லாஹ் நம்மளோட கதைக்கிறான். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கதைக்கிறான். அந்த அல்லாஹ் கதைக்கக்கூடிய அந்த வேதத்தை இந்த மாதத்தில கூட நம்ம ஓதலண்டா வேற எந்த மாதத்தில் ஓத போகிறோம்? என்ற பிள்ளைகளை இந்த மாதத்தை குர்ஆனுடைய மாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். டியூஷன் கிளாஸ் என்று அனுப்பி அனுப்பி ஒரு மாதத்திலையும் இருக்கிறோம். சிலர்கள் நோம்புடைய காலத்தில் தான் டியூஷன் கிளாஸ் டபுளா வைக்கிற. அரசாங்கமே நமக்கு அனுமதி தந்து ஸ்கூல மூட சொல்லிருக்கு, ஸ்கூல்ல கிளாஸ் வைக்கப்படான்னு சொல்லிருக்கு. ஆனா இந்த மாதத்தில் மாத்திரம் ஏன் அதிகமானவங்க டியூஷன் கிளாஸ்? ஏன் இந்த மாதத்தில் நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு முக்கியத்துவம் செலுத்தக்கூடாது? நம்ம ஒரு ஆளும் நியத்து வைக்கணும். என் வீட்டில் 5 பேர் இருக்கிறோமா,
அந்த வீட்டில் 5 குர்ஆன் குறைஞ்சது இந்த ரமதான் மாதத்தில் ஓதி முடிக்கப்படணும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களோட வீடுகளை மக்பராக்கள் அடக்கம் செய்யும் ஷைத்தான்கள் அடங்கியிருக்கும் வீடாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதவில்லையோ அந்த வீட்டுக்குள் அல்லாஹ் ஷைத்தானை அமர வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, வரலாறுகளை எடுத்து பாருங்க. எவ்வளவு கல் நெஞ்சமாக இருந்தாலும் அந்த குர்ஆன் அவரை நல்லவராக மாற்றிவிடும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபியை வெட்டுவதற்கு வருகிறார்கள். நபியை வெட்டணும் என்று வருகிறார்கள். அவனுடைய சகோதரி குர்ஆன்ல தாஹாவுல கொஞ்சம் ஆயத்தை ஓதினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கையில வச்சிருந்த வாழ்க்கையிலே விழுந்தது. அது என்ன வேதம் என்று பார்க்கிறதுக்கு முன்னுக்கு வந்தாங்க. நீங்க குளிச்சிட்டு தான் வரணும் என்று அந்த உமருடைய சகோதரி ஃபாத்திமா சொன்னா. குளிச்சு கொண்டு வந்து குர்ஆனை பிரட்டி பார்க்கிறாரு. அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அமீருல் முஃமினீன் என்ற பட்டத்தை இஸ்லாத்துக்குள் எடுக்கிறார். எதனால வந்துச்சு? குர்ஆனால வந்துச்சு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஜ்ஜாசி மன்னன் அந்த கோட்டைக்குள் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூரத்துல் மர்யம்ல ஆயத்துகளை ஓதி காட்டாங்க. நஜ்ஜாசி மன்னன் குர்ஆனுடைய அந்த ஆயத்தை கேட்டவுடன் அழுதான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனை படிக்கணும், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் செலுத்தணும். இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் இறங்கிய இரவு இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவுல தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அன்பார்ந்தவர்களே, உலமாக்கள் விசாலமாக இருக்கிறார்கள். ஒரு மஸ்ஜிதிலையும் உலமாக்கள் இருக்கிறார்கள். நம்ம ஊர்ல ஒரு மிகவும் கவலையான ஒரு செய்தி என்னண்டா, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறண்டா, ஒரு பயான் நிகழ்ச்சி அல்லது ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் அல்லது தஃப்சீர் கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு வந்தா ஆக்கள் வாரல்ல. தீனுடைய முக்கியத்துவம் அவ்வளவுதான். இதே போல ஒரு காணிவேல் நடக்குதுண்டா அல்லது கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுண்டா அல்லது இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு ஊர்ல டான்ஸ் புரோகிராம் நடக்குதுண்டா, ஃபர்தாவோட தொப்பியோட போகக்கூடியவங்களை பார்க்கிறோம் சாரையாக. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள ஒரு அமல், பள்ளிவாசலுக்குள்ள குர்ஆனுடைய முயற்சியை நம்ம செய்ய ஆரம்பித்தா ஆக்கள் வாரது குறைவு. ஆகையால் அன்பு சகோதரர்களே, இந்த ரமதான் மாதத்தை குர்ஆனுடைய மாதமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். என் மகன் எவ்வளவு மோசமானவனாக இருக்கட்டும், அவனுக்கு இந்த ரமதானில் வச்சு குர்ஆனை ஓத வைங்க. குர்ஆனை ஓதாட்டி வெறும் குர்ஆனை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மான் பாந்தவர்களே. நான் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் நோம்புடைய காலத்தில் தன்னுடைய தாய் தகப்பனை கூட்டிக் கொண்டு உம்ராவுக்கு போற. அவர் ஒரு நாள் சொன்னாரு, ஹஜ்ரத் நாங்க ஏன் உம்ராவுக்கு போறோம்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காபாவையும் தாயையும் குர்ஆனையும் யார் பெருமனை பார்க்கிறாங்களோ பார்க்கிறதுக்கு நன்மை. அதனால ஒரே இடத்துல என்ன உம்மாவையும் காபாவையும் குர்ஆனையும் வச்சு ஒரே நேரத்தில் நான் பார்க்கணும், அதனால நான் கூட்டிக் கொண்டு போறேன்னு சொன்னாங்க. குர்ஆனை பார்த்தாலே நண்பான் பார்த்தவர்களே, குர்ஆன் உள்ளவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம், குர்ஆனை சுமந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம். குர்ஆனை சுமந்தவங்களும் மலக்குகள் அல்ல,
உலமாக்களும் மலக்குகள் அல்ல, உலமாக்களும் மனிதர்கள் தான். அவங்களாலும் சில தவறுகள் நடக்கலாம் தான். அதனால இந்த ரமதானுடைய மாதம் நேரம் முடிவடைகிறது. 3 விடயத்தில் முக்கியத்துவம் செலுத்துங்க. ஒன்று தௌபா, இஸ்திக்ஃபார், குர்ஆன். அது ஒரு முக்கியமான விடயம் தான் சதகா, ஜகாத். ஏழைகளுக்கு கொடுக்கணும். என்ன ஜகாத் சரியான ஆளுக்கு போய் அமைஞ்சிடணும். என்ன ஜகாத்தை நான் கொடுக்காட்டி நாளைக்கு ஜகாத்தை கொடுத்தா எவ்வளவு நன்மை இருக்குதோ அதே போல ஜகாத்தை கொடுக்காம நான் மரணிச்சு பேய்த்திரனா கபருக்குள்ள பாம்பு கொத்த போகுதோ. ஜகாத்தை கொடுக்காம போறத்தினால எனக்கு நாளைக்கு நரகத்தில் அல்லாஹ் அந்த சொத்துக்களை அல்லாஹ் தங்கம் வெள்ளியை யார் ஜகாத் கொடுக்காம இருக்கிறாங்களோ அந்த நரக நெருப்பில் அல்லாஹ் உருக்கி நம்ம உடம்புல ஒத்தனம் போட போகிறான். அன்பார்ந்தவர்களே, சதகா ஒன்று, ஜகாத் இன்னும் ஒன்று சதகா. ஒரு நோம்பாளிய நோம்பு திறக்க வைக்கிறோம். மன் ஃபத்தர சாயிமன், அது ஒரு தண்ணியாக இருக்கலாம், அல்லது ஒரு 3 ஈச்சம்பழமாக இருக்கலாம். பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் நோம்பு திறக்க வைக்கணும், அது ஹோட்டல் ஒன்றில் தான் சாப்பாடு கொடுத்து வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லல. ஒரு மனுஷனுக்கு ஒரு தண்ணீரை கொடுத்து ஈச்சம்பழத்தை கொடுத்து யார் நோம்பு திறக்க வைக்கிறாங்களோ, மன் ஃபத்தர சாயிமன், யார் நோம்பாளியை நோம்பு திறக்க வைக்கிறாங்களோ அந்த நோம்பாளிக்கு கிடைக்கிற அதே கூலி அவங்களுக்கும் கிடைக்க போகுது. அதனாலதான் இந்தியால பகுதியில் தான் அதிகமான கண்டிருக்கிறோம். எல்லா பள்ளி வாசல்களிலேயும் கஞ்சி கொடுக்கிற பழக்கம், கஞ்சி கொடுக்கிற பழக்கம். சிலர்கள் 3 தலைமுறைக்கு முன்னால இருந்தே செஞ்சுட்டு வராங்க. வாப்பா கஞ்சி கொடுத்ததினால இன்று அந்த பள்ளி வாசல்ல மகன் கஞ்சி கொடுத்துட்டு வராரு. அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்க போகுதோ. அந்த கஞ்சி குடிக்கிறதுனால எத்தனை நோம்பாளி நம்ம நோம்பு திறக்க வைக்க போறோம். ஒரு 30 கிலோ ஒரு அண்டாவுல எத்தனை பேர் அந்த கஞ்சை கொண்டு போய் நோம்பு திறக்கிறாங்களோ அவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்க போகுது. இப்ப நம்ம ஊர்ல வந்திருக்கு கஞ்சண்டா சிலாக்கள் ஓடுற எங்களுக்கு கிடைக்கலா, எங்களுக்கு கஷ்டம், பண்ட பள்ளிக்கு நாங்க கஞ்சி கொடுக்க ஏலா என்று சிலாக்கள் ஓடுற. இந்த நன்மை இப்ப வழங்கா மௌத்தாகி கபருக்குள்ள இருக்கக்குள்ள விளங்கும். ஒரு நோம்பாளிய நோம்பு திறக்க வைக்கிறதுடைய நன்மை என்னங்கிறத விளங்கணும். அதனால இந்த நோம்பு முடிஞ்சதுக்கு பின்னால 2 பிரச்சனை வார, அந்த 2 பிரச்சனையையும் இந்த ரமதான்ல எந்த பள்ளி வாசலுக்கும் வரக்கூடாது. ஒன்று கஞ்சி பிரச்சனை. அந்த கஞ்சி பிரச்சனை அடுத்த ரமதான் வரைக்கும் பேசப்படும். ஒரு நிர்வாக உறுப்பினர்கள் வழங்கிக் கொள்ளணும். நாம் நிர்வாகத்தில் இருக்கிறோமா, அது அல்லாஹ் தந்த அமானித பொறுப்பு. அந்த அமானித பொறுப்பை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் நாளைக்கு நாம் தண்டிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால அதிகமான பள்ளி வாசல்களில் பிரச்சனை வார என்னண்டா, ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னால கஞ்சி கணக்க போட்ல போடுறல்ல. அதனால ஒரு சபை, அதுக்கென்று ஒரு சபை கூடி அவர் பிரச்சனையை உண்டுபடுத்துற. அதனால நிர்வாகிகள், நீங்க கஞ்சி பொறுப்பு எடுத்திருக்கீங்களா, அந்த ரமதான் முடிஞ்ச கையோட அந்த கஞ்சி கணக்க போட்டு இந்தந்த விஷயம்தான் இப்படி விஷயம்தான் போட்டு முடிச்சு கொள்ளுங்க. அதனால அடுத்த ரமதான் வரைக்கும் இந்த பிரச்சனை வார. 2வது பிரச்சனை, நிர்வாகங்கள் செய்யக்கூடிய மிக மோசமான செயல் என்னண்டா, உலமாக்களுக்கு வார அந்த பணத்தை எடுத்து பள்ளி வாசலுக்கு பயன்படுத்துற. ஒரு பள்ளிவாசல் இப்படி செஞ்சிச்சு, நாங்க அதுக்கு போய் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னோம். இன்று வரைக்கும் அந்த பள்ளி எங்களோட பேசுறல்ல, பள்ளி உறுப்பினர்கள் பேசுறல்ல. ஆனா அல்லாஹ்வை பொறுத்ததுக்கு தான் நாங்க செஞ்சோம். அதனால எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. உலமாக்களுக்கு வார அந்த ஹதியா அது உலமாக்களுக்கு தான் பாவிக்கப்படணும். சிலாக்கள் அதுல
மூணுல ஒன்று பள்ளிக்கு, மூணுல ஒன்று அங்க, மூணுல ஒன்று கஞ்சி கணக்க பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த சல்லி எடுத்து இதுக்கு பேலன்ஸ் பண்ற அந்த பண்பு வந்துடக்கூடாது. நாம கொடுக்கிறதே குறைஞ்சது 1 லட்சமும் இல்லை, 1 லட்சமும் இல்லை. அதுக்குள்ள 1000 கணக்கு, 1000 சண்டை, 1000 பிரச்சனை, மோயினார் பிரச்சனை. அன்பு சகோதரர்களே, நான் அன்னையும் சொல்லியிருக்கிறேன், சென்ற ரமதானிலையும் நம்ம ஒரு நல்லடியாருக்கு நீங்கள் கொடுக்கணும் என்று ஆசைப்படுறீங்களா? பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆலிம்களுக்கும் மோதின்களையும் கண்ணியப்படுத்துங்க. அவங்க தவறு செய்திருக்கலாம், அவங்களும் மனிதர்கள் தான். 2-3 வக்துக்கு வராமல் இருந்திருக்கலாம், ஓப்பனாவே பேசுகிறேன். அல்ல 2 நாள் லீவ் எடுத்திருக்கலாம், என்னத்துக்கு ஏதோ ஒரு தங்கத்தில் செஞ்சிருக்கலாம். அதை வச்சுட்டு இதுல பிடிக்கிறல்ல, இதுல பிடிக்கிறல்ல. அவங்களுக்கு வார ஹதியாவை அவங்களுக்கு கொடுத்துடணும், அவங்களை சந்தோஷப்படுத்தணும். அவங்களும் கடன்ல இருப்பாங்க, அவங்களும் பிரச்சனையில இருப்பாங்க. நம்ம ஒரு ஆளும் யோசிங்க, நம்மள ஒரு நாள் 5 பேர் நம்ம உறுப்பினர்கள் இருக்கிறோம், வீட்டில் எவ்வளவு செலவு போகுது, இங்க போற சம்பளம் என்னங்கிறத யோசிங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஏனைய ஊர்களை ஒப்பாக்கும் போது நம்ம ஊர்ல உலமாக்களுக்கு கொடுக்கிற அந்த ஹதியா அல்ஹம்துலில்லாஹ் சரியாக கொடுபடுது, அதிகமாக கொடுபடுது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்த ரமலானுடைய காலத்தில் அந்த உலமாக்களுக்கு ஒரு முயற்சி செஞ்சு, நாங்க உலமாக்களுக்கு ஏனைய பள்ளிவாசல்கள் மோட்டார் பைக்கில் வாங்கி கொடுக்கறாங்க, கார் வாங்கி கொடுக்கறாங்க, வீடு கட்டி கொடுக்கறாங்க. அப்படி செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வார பணத்தையாவது அவங்களுக்கு அதை எடுத்து சந்தோஷமான முறையில் கொடுங்க, அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம ஒரு ஆளும் நல்ல செயல் செய்வோம், பல பாவ மன்னிப்புகளை மன்னிப்புடைய தன்மையை கொடுப்போம். சண்டை சச்சரவு வந்திருந்தா மன்னிப்பு கேட்கிற மன்னிப்பு கொடுக்கிற என்ற பழக்கத்தை உண்டுபடுத்துங்க. சதக்காக்களை ஜகாத்துகளை கொடுங்க. நல்ல அமல்களில், இபாதத்துகளில், தொழுகையில, முன்பின் சுன்னத்துகளில், திக்ர் சலவாத்துகளில் அதை செஞ்சு கொள்ளுங்க. சலவாத் அதிகமாக சொல்லணும். அதுவும் வெள்ளிக்கிழமை வந்தா அதிகமாக சலவாத்தை சொல்லணும். சலவாத்தை சொல்றதினால அல்லாஹ் நமக்கு 10 ரஹ்மத்தை தருகிறான். அதிகமாக சலவாத்தை சொல்லுகிறோமா? சலவாத்தை சொல்வதன் மூலமாக நபியை கனவுல பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே. ஆகையால இப்படியான அமல்களை செஞ்சு இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக நல்ல அமல்களோட கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா.